ராம ராம. அன்பு நேயர்களே, இன்று ஸ்ரீராம நவமி. ராமபிரான் அவதரித்த திருநாள். நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இராமாயண கதையை வீட்டிலுள்ள பெரியவர்கள் சொல்ல கேட்டும், ஊரில் கோவில் திருவிழாக்களில் இராமாயணம் மகாபாரதம் முதலியவற்றை தெருக்கூத்தாக பார்த்தும் நமது ஆன்மாவில் அவைகள் இரண்டர கலந்துவிட்டன. அன்றிலிருந்து இன்று வரை அச்சரம் பிசகாமல் ஒரே மாதிரியான காவியங்கள்தான். இப்பொழுது புதிதாய் கண்டுபிடித்து சொல்வதும் எழுதுவதும் நம் காதுகளில் விழுந்தாலும் மறந்து போகின்றன. படித்தாலும் நினைவில் நிற்பதில்லை. இந்த காவியங்களை நாடகங்களாய் எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. நம் பிள்ளைகளின் மனமும் அப்படியே இருக்கின்றது. அழியாத காவியங்கள். உலகம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இவைகளுக்கு என்றும் அழிவில்லை. உலகம் அழிந்தாலும் புதிதான இராமாயணமோ மகாபாரதமோ புது கதைகளுடன் தயாரிப்புடன் வெளிவராது. அப்படியே தான் இருக்கும். அவர்கள் அவதரித்து பட்டது சிரமமல்ல. அவர்களுக்கு தனக்கு வேண்டிய அத்தனை வசதிகளை கானகத்தில் அமைத்து கொள்ள முடியும். இருந்தாலும் பட்டார்கள். அப்படி ஒரு சிரமங்களை அனுபவித்து மானுடர்களாகிய நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் இன்றளவும் அவர்களது கதைகளை கேட்டாலும் பார்த்தாலும் அழுது விடுகின்றோம். மனமும் ஒன்றி விடுகின்றது. ராவண வதத்திற்கு அவதரித்தார்கள். இன்று ஆண்களிலும் பெண்களிலும் எத்தனை ராவணர்கள் சொல்வதற்கே மிகவும் மனம் வேதனை அடைகின்றது. ஆரம்ப பள்ளியில் படிக்கும்போது வாரம் ஒரு முறை இருமுறை நீதி போதனை வகுப்பு உண்டு. அதில் மரியாதை ராமர் கதைகள்தான் அதிகம் இருக்கும். தலைப்பே மரியாதை ராமர் கதைகள் என்றுதான் ஆசிரியர் சொல்வார். ஆசிரியர்கள் சொன்ன கதைகளில் சிபி சக்கரவர்த்தி கதையும் ஔவையார் அதியமான் கதையும் கேட்டு சிபி சக்கரவர்த்தி கதையை கேட்கும்போது அவர் தனது புறாவுக்காக தனது சதையை அறிந்து கொண்டார் என்னும்போது சொல்வதை கேட்கும்போது நமக்கு வலிக்கும். அதியமானின் நெல்லிக்கனியை நினைக்கும்போது நமக்கும் இனித்தது. இதையெல்லாம் கேட்டு வளர்ந்ததால் தான் ஏதோ கொஞ்சம் நல்ல பழக்கம் உள்ளவர்களாக வளர்ந்தோம். நம் சந்ததியினரை வளர்க்கவும் அரும்பாடுபடுகின்றோம். குற்றங்கள் பெருகிவிட்டன. தொட்டதற்கும் பிறரை குறை கூறிக்கொண்டு இருக்காமல், அரசையும் ஆட்சியாளர்களையும் எதற்கெடுத்தாலும் குறை கூறிக்கொண்டு இருக்காமல், எதிர் வீடு பக்கத்து வீட்டிற்கு வரும் துன்பம் நமக்கும் வரும் என்ற எண்ணத்துடன் ஒருவருக்கொருவர் உதவியாய் அனுசரணையாய் வாழ்வோமே. அன்பு நேயர்களே, மீண்டும் நீதி போதனை வகுப்புகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும். பிறகு நேயர்களே, தெருக்கூத்து பார்க்க அப்பா அனுமதிக்கவே மாட்டார் எங்களை. என் பாட்டிக்கோ பார்க்காமல் இருக்கவே முடியாது. அவரையும் அனுப்ப மாட்டார். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் அருளால் அன்றைய சமயம் பார்த்து எப்பொழுதுமே அப்பா வெளியூர் சென்று விடுவார் வேலை விஷயமாக. பிறகு என்ன, நாங்கள் தெருக்கூத்து பார்ப்போம். 3 நாட்கள் நடக்கும். 3 நாட்களும் பாட்டியின் மடியில் உறங்கி விடுவேன். 3ஆம் நாளில் ராமர் பட்டாபிஷேகம் நடக்கும். என் தூக்கத்தை பாட்டி கலைத்து பட்டாபிஷேகம் நடக்கும் மேடைக்கரியில் சென்று காட்டுவார். கற்பூர ஆரத்தியை ஒற்றிக்கொள்ள வைப்பார். தெருக்கூத்து கலைஞர்களாய் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அவர்கள் கண்களுக்கு கடவுளர்களாகவே தெரிவார்கள். நாமும் இன்றளவும் அப்படித்தானே காண்கிறோம். அன்பு நேயர்களே, நடிகர்களாக காண்பதில்லையே. நம் அனைவரது வாழ்க்கையும் அமைதியும் சாந்தமும் தவழ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அருள் புரிய வேண்டும். சீதாராமனாக.